அபிராமி அந்தாதி என்பது தமிழ்நாட்டிலே சோழவள நாட்டிலே கும்பகோணத்துக்கு அருகிலே திருக்கடையூர் என்ற ஒரு ஸ்தலத்திலே உண்மையிலே நிகழ்ந்த ஒரு வரலாறு. 17ஆம் நூற்றாண்டின் நிகழ்வு இந்த நிகழ்வு. அபிராமபட்டன் என்று பிற்காலத்திலே வழங்கப்பட்டவர் அந்த காலத்திலே அந்த ஆலயத்திலே ஒரு அர்ச்சகராக பணியாற்றிக் கொண்டிருந்த ஒரு அந்தணர். அவருடைய பெயர் சுப்பிரமணியம். அந்த காலகட்டம் உத்தராயணம் துவங்குகிற தை மாதம் அமாவாசை நாள். இந்த அமாவாசை அன்றைக்கு அமாவாசை, நிலவில்லாத அமாவாசை. அந்த நாளிலே அபிராமபட்டன் ஆலயத்திற்குள்ளே அதிகாலை பொழுதிலே சுப்பிரமணியன் என்று பெயர் தாங்கிய அந்த அபிராமபட்டன் ஆலயத்திற்குள்ளே நுழைகின்றான். அங்கே இருக்கின்ற பிள்ளையாருக்கு பெயர் கள்ளவாரண பிள்ளையார். நீங்களும் போயிருப்பீங்க. 60ஆம் கல்யாணம், ஷஷ்டியப்த பூர்த்தி எல்லாம் அந்த ஊரில் தான் நடக்கும், அந்த திருக்கடையூரில் தான் நடக்கும். அங்கே இருக்கின்ற பிள்ளையாருக்கு பெயர் கள்ளவாரண பிள்ளையார். அந்த பிள்ளையாரை வணங்கினால் அஷ்டம சனி, ஏழரை சனி, அர்த்தாஷ்ட பஞ்சனி என்று எப்படிப்பட்ட சனி தோஷம் இருந்தாலும் அந்த சனி தோஷம் விலகிடும். அப்பேற்பட்ட அந்த பிள்ளையாரை வணங்கி தன்னுடைய நூலை ஆரம்பித்திருக்கின்றார் கணபதி காப்பு. அந்த பாடலை இப்பொழுது அம்பிகையினுடைய திருச்செவிகளுக்கு காணிக்கையாக்கி உங்களிடம் புஸ்தகம் கொடுத்திருக்கோம். அதில் முதல் பாடல் கணபதி காப்பு. தாரமர் கொன்றையும் சண்பகமாலையும் சாத்தும் தில்லை ஊரர் தம்பாகத்தே உமை மைந்தனே உலகேழும் பெற்ற சீரபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர்மேனி கணபதியே நிற்க கட்டுரையே காரமர்மேனி கணபதியே நிற்க கட்டுரையே கட்டுரையே கட்டுரையே. கொன்றையும் சண்பகமாலையும் சாத்தும் தில்லை ஊரர் தம்பாகத்து உமை மைந்தனே உலகேழும் பெற்ற சீரபிராமி அந்தாதி எப்போதும்
கணபதியே நிற்க கட்டுரையே காரமர்வேணி காரமர்வேணி கணபதியே நிற்க